அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றதில் இருந்து தனது அதிரடி நடவடிக்கைகளால் உலக நாடுகளை அதிர வைத்து வருகிறார் டொனால்டு ட்ரம்ப். சட்டவிரோத குடியேறிகள் திருப்ப அனுப்பப்படுவது, அமெரிக்க பொருட்களுக்கு அதிக இறக்குமதி வரி விதிக்கும் நாடுகளின் பொருட்களுக்கு அதே அளவிலான வரி விதிப்பது என பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். ட்ரம்பின் செயல்பாடுகள் உலக நாடுகள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது மட்டுமல்லாமல் சில அறிவிப்புகள் இந்தியாவுக்கும் பெரும் தலைவலியாக மாறியுள்ளது. ட்ரம்பின் வரி விதிப்பு தொடர்பான நடவடிக்கைக்கு மெக்சிகோ, கனடா, சீனா ஆகிய நாடுகள் பகிரங்கமாக தங்களது எதிர்ப்பை தெரிவித்துள்ளன. ட்ரம்பின் அடுத்தடுத்த நடவடிக்கைகளால் பாதிப்புக்குள்ளாகும் நாடுகளில் ஒன்றாக மாறியுள்ள இந்தியா இதனை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்ற கேள்வி எழுகிற இந்த சூழலில் ட்ரம்பின் சர்ச்சைக்குரிய நடவடிக்கைகளால் உலக நாடுகள் சந்திக்கும் சிக்கல்கள் என்ன என்பதை விளக்குகிறது இந்த தொகுப்பு. ஜனவரி 20 அமெரிக்காவின் 47வது அதிபராக பொறுப்பேற்ற ட்ரம்ப் அன்றைய தினமே தனது அதிரடிகளை தொடங்கினார். உலக சுகாதார நிறுவனத்திலிருந்து விலகல், பாரிஸ் ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறுதல், ஆண் பெண் என இரு பாலினங்களுக்கு மட்டுமே அங்கீகாரம் என அடுத்தடுத்து அதிர்ச்சி கொடுத்தார் ட்ரம்ப். அப்படி உலகையே திரும்பி பார்க்க வைத்த அறிவிப்புகளில் ஒன்றுதான் பரஸ்பர வரி விதிப்பு. அமெரிக்க பொருட்களுக்கு அதிக இறக்குமதி வரி விதிக்கும் நாடுகளின் பொருட்களுக்கு அதே அளவிலான வரியை விதிப்பதில் உறுதியாக உள்ளார் ட்ரம்ப். அதன்படி கனடா, மெக்சிகோ நாடுகளிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு 25% வரி விதிப்பை அமல்படுத்தி அதிர வைத்த ட்ரம்ப் அடுத்த சில நாட்களிலேயே அதனை ஏப்ரல் மாதத்திற்கு ஒத்திவைத்தார். மெக்சிகோ மற்றும் கனடாவிற்கு மானியமாக வழங்கி வந்த நிதியையும் நிறுத்துவதாக அறிவித்தார். அத்தோடு நிறுத்தாமல் இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கான பரஸ்பர வரி விதிப்பு முறை ஏப்ரல் 2 முதல் அமலுக்கு வரும் என அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளது இந்தியாவுக்கு பெரும் நெருக்கடியாக அமைந்துள்ளது. பொதுவாக இந்த டாரிஃப் அப்படின்றத நேச நாடுகளிலிருந்து வரும் பொருள்களின் இறக்குமதியின் மீது மிக கவனமாக கையாளுவார்கள். ஆனால் இவரோ தடாலடியாக 25% என்றெல்லாம் பேசியிருக்கிறார். இது அந்தந்த நாடுகளின், நேச நாடுகளின் பொருளாதாரத்தை சீர்குலைக்கக்கூடியது. அவர்களும் பதிலுக்கு சில வரி விதிப்புகளை செய்ய போவதாக சொல்கிறார்கள். இதில் பெரிய பிரச்சனை என்னவென்றால், ஒரு நாள் வரி விதிக்கிறேன் என்கிறார், மார்க்கெட் ஒரு 1000 புள்ளி சரிகிறது. இன்னொரு நாள், அடுத்த நாளே அதை பின்வாங்குகிறேன் என்கிறார், மார்க்கெட் 1000 புள்ளி ஏறுகிறது. ஒரு அமெரிக்க சந்தை பொருளாதாரம் கலகலத்து கொண்டிருக்கிறது. இது ஒரு அமெரிக்க ஜனாதிபதியின் செய்கையினால் நடப்பதுதான் விந்தை. இதுவும் பொருளாதார வல்லுநர்கள் மிகவும் கவலையோடு நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த செயல்கள் எல்லாம் அமெரிக்கர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருக்கின்றனவா என்றால் பெருமளவில் இல்லை என்பதுதான் பதில். அமெரிக்காவின் பரஸ்பர வரி விதிப்பை தவிர்க்கும் வகையில் 1500 சிசிக்கு அதிகமான இன்ஜின் கொண்ட இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட சில பொருட்களுக்கான வரியை இந்தியா குறைத்ததாக சொல்லப்பட்ட நிலையிலும் இந்திய பொருட்களுக்கான பரஸ்பர வரி விதிப்பு ஏப்ரல் மாதம் அமலுக்கு வரும் என அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பேசிய ட்ரம்ப், அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இந்தியா 100% வரி விதிக்கிறது. ஆட்டோமொபைல் பொருட்களுக்கு 100%த்திற்கும் அதிகமாகவே இந்தியா வரி விதிப்பதாக காட்டமாக தெரிவித்தார். பிரதமர் மோடியுடனான சந்திப்பின் போது வரி விதிப்பிலிருந்து இந்தியாவுக்கு மட்டும் விலக்கு கிடையாது என பகிரங்கமாக தெரிவித்திருந்தார் ட்ரம்ப். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் புதிய வரி விதிப்பு முறையில் இந்தியாவுக்கு விலக்களிக்க முடியாது என பிரதமர் மோடியிடம் தெளிவுபடுத்தி உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் அமெரிக்காவுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு வரி அதிகரிக்கும், அதனால் வர்த்தகம் பாதிக்கும் நிலை உருவாகியுள்ளது. இதனால் ஒரு ஆண்டுக்கு சுமார் 60,000 கோடி ரூபாய் அளவிற்கு இந்தியாவுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படும் என வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். அமெரிக்காவின் பொருளாதாரத்தை ஒப்பிடும்போது இந்தியாவின் பொருளாதாரம் குறைவு என்ற நிலையில் ஒரே மாதிரியான இறக்குமதி வரியை அமெரிக்கா விதிப்பது சரியா என்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது.
துறைகள் வந்து அதிகமாக பாதிக்கப்படும் சொன்னால் வந்து விவசாய துறைகள். ஏன்னா அமெரிக்காவிலேருந்து விவசாய உணவுப் பொருள்கள், ப்ராசஸ்டு ஃபுட்டு, மீட்டு இது போன்ற விஷயங்களுக்கு தான் வந்து நம்ம அதிகபட்சம் வந்து வரி 37-38% வந்து நம்ம வரி விதிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமொபைல்ஸை ஏற்கனவே குறைச்சிட்டாங்க பட்ஜெட்டில், இருந்தபோதும் அது அதிகமாக இருக்குங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. 25% இன்னமும் அதுக்கு. அதே மாதிரி டைமண்ட்ஸு, ஜெம்ஸு, ஜுவல்லரிஸ் இது மாதிரி இதெல்லாம் விஷயங்கள்லாம் நம்ம இறக்குமதி பண்ணுறோம். லெதர் ப்ராடக்ட்ஸை வந்து இறக்குமதி பண்ணுறோம். அதுக்கெல்லாம் வந்து இன்னும் வந்து வரி அதிகமாக இருக்குது. ஸோ அவர் வந்து ரெசிப்ரோக்கல் வரி வந்து அதாவது அது வந்து எந்த அளவுக்கு பாதிப்புங்கிறது வந்து டிபெண்ட்ஸு. அவர் வந்து இன்னும் தெளிவாக சொல்ல ஏப்ரல் 2லேருந்து சொல்லியிருக்கிறாரு. அதனால் அதனுடைய விளைவுகள் வந்து சீரியஸான விளைவுகள் தான். இந்திய பொருட்கள் மீதான வரி விதிப்பு ஏப்ரல் மாதம் அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ட்ரம்ப் மேற்கொண்டுள்ள சில மாற்றங்கள் தற்போதே இந்திய பொருட்களின் ஏற்றுமதியில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவிலிருந்து ஸ்டீல், அலுமினியம், காப்பர் உள்ளிட்ட உலோகங்கள், வாகன உதிரி பாகங்கள், மருத்துவ பொருட்கள் உள்ளிட்டவை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் எஃகு மற்றும் அலுமினியத்திற்கு 25% இறக்குமதி வரி விதிக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சமீபத்தில் உத்தரவிட்டிருந்தார். கடந்த நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த எஃகு பொருட்களின் ஏற்றுமதியில் 28% ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. அதேபோல இந்தியாவின் அலுமினிய ஏற்றுமதியில் அமெரிக்கா 2வது இடத்தில் உள்ளது. இந்த நிலையில் ட்ரம்பின் வரி உயர்வு அறிவிப்பால் இந்தியாவின் எஃகு மற்றும் அலுமினியம் தொழில் பாதிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. அமெரிக்காவின் வரி விதிப்பால் உலோகப் பொருட்கள், வாகன பாகங்கள், மருந்துகள் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி பெருமளவில் சரியும் என சொல்லப்படுகிறது. வாகன உதிரி பாகங்கள் ஏற்றுமதி 15% அளவுக்கும், மருந்துகளின் ஏற்றுமதி 30% அளவுக்கும் குறையும் என கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டுக்கு என்ன மெயினாக நான் தமிழ்நாட்டை பற்றி சொல்லணும். தமிழ்நாட்டை தான் நம்ம டெட்ராய்ட் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லுவோம். ஏன்னா ஆட்டோ காம்பனன்ட்ஸ் வந்து இங்கே தான் மேக்ஸிமம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அந்த காலத்து டிவிஎஸ்ஸு, ராணே இவங்கெல்லாம் இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு கம்பெனி இருக்குது, சுந்தரம் ஃபாஸ்னர்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அப்போது நான் கடைசி பார்த்த வரைக்கும் ஜிஎம் அப்படின்னு ஒரு அமெரிக்கன் கார் கம்பெனிக்கு நிறைய ஆட்டோ காம்பனன்ட் சப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது மாதிரி அமெரிக்காவுக்கு ஆட்டோ காம்பனன்ட் சப்ளை பண்ணுறது $1.3 பில்லியன் பெர் இயர் ஆர்டர்ஸ் இருக்குது. தட் இஸ் 12,000 கோடி ஒரு வருஷத்துக்கு நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அந்த பிஸ்னஸ் சஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது, அமெரிக்காலேருந்து மருந்து கொண்டு வரதில் நம்ம நிறைய டியூட்டி போடுறோம். இன்ஃபேக்ட் லைஃப் சேவிங் ட்ரக்ஸுக்கு நான் கொஞ்சம் குறைச்சேன்னு வேறு அம்மா பேசினாங்க பட்ஜெட்டில். பட் நம்ம ஊரில் டேக்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி டேக்ஸ் நம்ம குட்ஸில் போட்டாங்கன்னா நம்ம ஊருக்கு மருந்து கம்பெனிலாம் உலகம் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அமெரிக்காவுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற ட்ரக் கம்பெனியில் ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வரி விதிப்பு விஷயத்தில் மட்டுமில்லாமல் சட்டவிரோத குடியேறிகள் விவகாரத்திலும் கடுமை காட்டி வருகிறார் ட்ரம்ப். அமெரிக்காவுக்குள் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அமெரிக்கர்களின் வாய்ப்புகளை பறிப்பதாக தேர்தல் பிரச்சாரங்களில் முழங்கிய ட்ரம்ப் பதவியேற்ற முதல் நாளே அமெரிக்காவின் தெற்கு எல்லைப் பகுதிகளில் அவசர நிலையை பிரகடனப்படுத்தினார். அதோடு நிறுத்தாமல் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கைகள் கால்களில் விலங்கிட்டு அவர்களின் நாட்டுக்கே திரும்ப அனுப்பவும் உத்தரவிட்டார். அப்படி சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறிய இந்தியர்கள் விலங்கிடப்பட்டு ராணுவ விமானத்தில் அழைத்து வரப்பட்டது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. பிரதமர் மோடி அமெரிக்காவில் இருக்கும் போதே சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்கள் விலங்கிடப்பட்டு நாட்டுக்கு திரும்ப அனுப்பப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஒரு காலத்தில் ஒரு அமெரிக்கன் இந்தியன்ல எம்பசியில் ஒரு திவ்யா கொதர்பாடேன்னு ஒரு மராட்டி பெண்மணி, தலித் பெண்மணி நம்ம இப்போ யூஎஸில் கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணாங்க. இதே மாதிரி கையில் விலங்கு மாட்டினாங்க. உடனே பிரதமர் அந்த காலத்தில் பிரதமர் மன்மோகன் சிங் அவர் என்ன பண்ணார், யூஎஸ் எம்பசியே நிறுத்திட்டார். ஆர்மி சைடை 4 சைடு வச்சு யூஎஸ் எம்பசின்னு யாரும் உள்ளே வர முடியாது, வெளில போக முடியாத மாதிரி பண்ணிவிட்டு வெறும் சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கு மட்டும் தனியாக ரூட்டு போட்டார். அது பேசாமல் மௌனம்னு இவங்கெல்லாம் சொன்ன மன்மோகன் சிங் இங்கே இவர் ட்ரம்ப்பை பற்றி வாயே திறக்க மாட்டேங்கிறாரு. சைனா பேசுகிறான், கனடா பேசுகிறான், மெக்சிகோ பேசுகிறான், ஆனால் நம்ம பிரதமர் மோடி மட்டும் பேச மாட்டேங்கிறாரு. இது ஒரு பக்கம் இருக்க, அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு இயல்பாகவே குடியுரிமை கிடைக்கும் சட்டத்தை
ரத்து செய்தார் ட்ரம்ப். அதன்படி பார்த்தால் வெளிநாட்டு பாஸ்போர்ட் வைத்துள்ளோருக்கு பிறக்கும் குழந்தைகள் அமெரிக்க குடிமகன்களாக கருதப்பட மாட்டார்கள். இந்த உத்தரவு அமெரிக்க குடியுரிமை பெற காத்திருக்கும் லட்சக்கணக்கான இந்திய மக்களுக்கு பேரிடியாக அமைந்தது. பின்னர் அந்த உத்தரவுக்கு அந்நாட்டு நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. அமெரிக்கர் அல்லாதவர்கள் அமெரிக்க குடியுரிமை பெறுவதில் கடுமையான சட்டத்திட்டங்களை வகுத்து வரும் ட்ரம்ப் மற்றொரு பக்கம் கோல்டு கார்டு மூலம் அமெரிக்க குடியுரிமை தருகிறோம் என அழைப்பு விடுத்து வருவது பல கேள்விகளுக்கு வழிவகுத்துள்ளது. எந்த நாட்டைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அமெரிக்காவில் குறைந்தது $5 மில்லியன் முதலீடு செய்யும் போது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள கோல்டு கார்டை பெறுவர். கோல்டு கார்டு பெறுவதன் மூலம் குறிப்பிட்ட அந்த நபருக்கு அமெரிக்க குடியுரிமை கிடைக்கும். வாழ்வாதாரத்தை தேடி அமெரிக்காவுக்கு வந்தவர்களை வெளியேற்றும் அதிபர் ட்ரம்ப் அமெரிக்காவை பணக்காரர்களுக்கு தாரை வார்ப்பதாக அமெரிக்க எதிர்க்கட்சிகள் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். ட்ரம்ப் வந்து தன்னுடைய இந்த கோல்டு வீசா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் கொண்டுட்டு வராரு. இதனால் வர அந்த EB-5ன்னு ஒன்று இருந்தது. அது வந்து $1 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஒரு 10 வேலை வாய்ப்பு அமெரிக்காவில் உருவாக்குனீங்கன்னா உங்களுக்கு 2 ஆண்டுகள் முதல்ல ஒரு கண்டிஷன் க்ரீன் கார்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அது பெர்மனன்ட் க்ரீன் கார்டாக மாறும். இப்போ அதே வந்து $5 மில்லியன் உயர்த்திருக்கிறாரு. ஒரு EB-5ல் 10 ஜாப்ஸ் கிரியேட் பண்ணணும், $1 மில்லியன் கொடுத்து 10 ஜாப்ஸ் கிரியேட் பண்ணணுன்ற இந்த ஒரு விஷயம். இந்த $5 மில்லியன் கொடுக்கறதுனால ஒரு டொனேஷன் மாதிரி அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து நம்ம ஒரு வீசா வாங்கிக்கலாம், நம்ம ஒரு க்ரீன் கார்டு வாங்கிக்கலான்ற மாதிரி நிறைய இந்தியர்கள் கூட முன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ்லாம் முன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாவை புதுப்பிப்பதற்கான கால அவகாசத்தை 180 நாட்களாக குறைக்க அமெரிக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. மொத்தமாக வழங்கப்பட்டுள்ள H-1B விசாக்களில் 71% விசா இந்தியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் H-1B மற்றும் L-1 விசா நடைமுறைகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சில மாற்றங்கள் இந்தியர்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் என சொல்லப்படுகிறது. அதேபோல் குடியுரிமை விதிகளில் மாற்றம் மற்றும் நீதிமன்ற உத்தரவுகளால் H-1B விசா பெற்றவர்களுடன் குழந்தையாக சென்று தற்போது 21 வயதை கடந்த 1 லட்சத்துக்கும் அதிகமான இந்தியர்கள் அமெரிக்காவிலிருந்து வெளியேற வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகி உள்ளனர். H-4ன்னு ஒரு வீசா இருக்குது. அதாவது H-1Bயில் அமெரிக்காவுக்கு போய் வேலை செஞ்சு அவங்க டிபெண்டன்ஸாக இருக்கிறவங்களுக்கு 21 வயசு மேலே ஆயிடுச்சுன்னா அவங்களை இந்தியாவுக்கு அனுப்பிச்சிடுவேன்னு மிரட்டிட்டு இருக்காரு. பண்ணுவாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இப்போ இந்தியாவிலேருந்து போகிறவங்களுக்கு க்ரீன் கார்டுக்கு 20 வருஷம் 30 வருஷம் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது. அவங்க பசங்க இங்கே பிறந்து இந்தியாவில் பிறந்து அங்கே கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, 3-4 வயசில் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அவங்க 21 வயசு ஆகிறதுக்குள்ள அப்பாவுக்கு குடியுரிமை கிடைக்கலன்னா, க்ரீன் கார்டு கிடைக்கலன்னா அவங்கள திரும்பி இந்தியாவுக்கு அந்தந்த ஊருக்கு வெளியேற்றுவேங்கிறாரு. அது நம்ம ஊர் பசங்க அங்கே போய் பசங்க 2 வயசு 3 வயசு இருக்கிறச்சே போய் 21 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த பசங்களை திரும்பி அமிச்சாருன்னா அது ஒரு பெரிய சோஷியல் அன்ரெஸ்ட்டை க்ரியேட் ஆகும். போனவெல்லாம் முக்கால்வாசி பேர் குஜராத்தி, பாலும் தேனுமா ஓடுற குஜராத்லேருந்து தான் பாதி பேருக்கு போயிருக்கான். மீதிக்கு இருக்கிறவன் பஞ்சாப்லேருந்தும் ஹரியானாலையும் போயிருக்கிறான். ஏன்னா மக்கள் அங்கே கேட்குறாங்க, ஏன் நீங்கள் போகிறீங்கன்னு கேட்டால் இங்கே வேலை வாய்ப்பு இல்லை, குஜராத்தில் வேலை வாய்ப்பு இல்லை, பஞ்சாபில் வேலை வாய்ப்பு இல்லை, ஹரியானாவில் வேலை வாய்ப்பு இல்லை, அதனால நாங்கள் போகிறோன்னு அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. எங்கள் நிலத்தெல்லாம் விற்றுருக்காங்க, ஏஜென்ட்ஸ் மூலமாக எங்களை அனுப்பிச்சிருக்காங்க, அந்த ஏஜென்ட் எங்களை மிஸ்கைடு பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த ஏஜென்ட் மேலேயும் எந்த ஆக்ஷனும் எடுத்ததா தெரியல நம்மளுக்கு. சட்டப்பூர்வமான குடியேறிகள், அதாவது இன்னைக்கு இந்தியா தான் இன்னைக்கு அமெரிக்காவில் H-1B விசா ஹோல்டர்ஸ் அதிகமாக இந்தியர்கள் தான் இருக்கிறாங்க. 70% வந்து H-1Bயில் இந்தியர்கள் தான் இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிறாங்க. இப்போ இந்த H-1B விஷயத்துக்குமே வந்து இந்த ஆண்டிலிருந்து ஃபீஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆக போகுது. இது கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளாக பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் சொல்லிட்டு தான் இருந்தாங்க, ஃபீஸ் அதிகப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க செய்யலை. பட் இந்த ஆண்டிலிருந்து ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனில் அது செஞ்சுருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா H-1Bயோட லாட்ரி கடந்த ஆண்டு வரைக்கும் அந்த லாட்ரியில் அவங்க பேரை ரெஜிஸ்டர் பண்ணால் வெறும் $10 தான் பே பண்ணணும். ஆனால் இன்னைக்கு $215. அதே மாதிரி H-1Bயில் ஃப்ராட் ப்ரிவென்ஷன் ஃபீன்னு ஒன்று இருக்குது. அது வந்து $500 தான் இருந்தது கடந்த ஆண்டு வரைக்கும். இப்போ அது வந்து $4000 ஆயிருக்கு. கிட்டத்தட்ட எல்லாமே 2000% வந்து H-1Bயோட ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதிபர் ட்ரம்பின் பல நடவடிக்கைகளுக்கு உலக நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் ஒரு அறிவிப்புக்கு அமெரிக்கர்களே கடும் கண்டனங்களை தெரிவித்தனர். அதுதான்
எலான் மஸ்கிற்கு பொறுப்பு வழங்கியது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி எனப்படும் அரசின் செலவுகளை குறைப்பது தொடர்பான பரிந்துரைகளை வழங்கும் அமைப்பின் தலைவராக எலான் மஸ்க் நியமிக்கப்பட்டதற்கு அமெரிக்காவில் கடும் எதிர்ப்புகள் எழுந்தன. எலான் மஸ்க் தலைமையிலான இந்த அமைப்பின் பரிந்துரையின் அடிப்படையில் அமெரிக்கா இந்தியாவின் வாக்குப்பதிவு சதவிகிதத்தை அதிகரிக்க வழங்கி வந்த $21 மில்லியன் நிதி நிறுத்தப்பட்டது. இந்தியா மட்டுமில்லாமல் லிபியா, மாலி, வங்கதேசம், நேபாளம் உள்ளிட்ட நாடுகளுக்கு வழங்கப்பட்டு வந்த நிதியும் நிறுத்தப்பட்டது. இந்த நடவடிக்கையை வரவேற்ற அதிபர் ட்ரம்ப் இந்தியாவிற்கு நாம் ஏன் நிதி வழங்க வேண்டும் என கேள்வி எழுப்பியது உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்தது. அத்தோடு நிறுத்தவில்லை. டெஸ்லா நிறுவனம் இந்தியாவின் தனது தொழிற்சாலை தொடங்க உள்ளதாக செய்தி வெளியானது தொடர்பாக பேசிய ட்ரம்ப், எலான் மஸ்க் இந்தியாவில் ஆலை தொடங்கினால் அது அமெரிக்காவுக்கு அநீதி என விமர்சித்தார். அது மட்டுமில்லாமல் அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி நாடு திரும்பியவுடன் பாகிஸ்தானின் F-16 போர் விமான பராமரிப்புக்கு அமெரிக்கா 3000 கோடி ரூபாயை ஒதுக்கியது இந்தியாவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இப்படி ட்ரம்ப் இந்தியாவை சங்கடப்படுத்தும் வகையிலான நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். அமெரிக்காவின் வரி விதிப்பு நடவடிக்கை தொடர்பான இந்தியாவின் நிலைப்பாட்டை ஒன்றிய அரசு வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வரும் சூழலில் அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை வெகுவாக குறைக்க இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் அதிபர் ட்ரம்ப். அமெரிக்காவின் செயல்பாடுகளுக்கு பதிலடி கொடுத்துள்ள சீனா, அமெரிக்கா போரை விரும்பினால் அது வரி விதிப்பு போர், வர்த்தக போர் அல்லது வேறு எந்த வகையான போராக இருந்தாலும் சரி, இறுதி வரை போராட நாங்கள் தயார் என அதிரடியாக அறிவித்துள்ளது. ட்ரம்ப் நம்மளை மிரட்டுறாரு. நீங்கள் நடவடிக்கைங்கிறது ஏப்ரல் 2ஆம் தேதி தான் வரப்போகுது. நம்ம அவர் மிரட்டுறதுக்கே பயந்துட்டோம்ல. சைனாக்காரன் தைரியமாக எதிர்க்கிறான், அவன் மேலே டேக்ஸை ஏற்றுறான், நீ என்ன வேணால் டேக்ஸாக போடுங்கிறான், இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் வார்ங்கிறான். அந்த ஊரில் இருக்கிற பெரிய பணக்காரராக இருக்கிற வாரன் பஃபெட்டே என்ன சொல்கிறாரு, ட்ரம்ப் பண்ணுறது தப்பு, ஆக்ட் ஆஃப் வாருங்கிறாரு. வேற வாரன் பஃபெட்டே சொல்கிறார், உலகத்தில் இருக்கிற பெரிய பணக்காரரில் ஒருத்தர் வாரன் பஃபெட்டே அது ஆக்ட் ஆஃப் வாருங்கிறாரு. ஆனால் நம்ம பிரதமர் அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாரு. அந்த சைடில் இருக்கிறவனே நியாயமாக சொல்கிறான் இது போர்னு. சைனாக்காரன் போருங்கிறான். கனடாவில் பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டாரு, இன்னொரு புது பிரைம் மினிஸ்டர் எலெக்ட் பண்ணுறாங்க அந்த லிபரல் பார்ட்டி. அவங்க கூட தைரியமாக ஜஸ்டின் ட்ரூடோ பேசுகிறாங்க. மெக்சிகோவில் ஒரு லேடி பிரசிடென்ட் பேசுகிறாங்க. பேசாமல் மௌனம் காக்குது இந்தியா மட்டுமே. சீனாவுக்கு அமெரிக்கா ஏற்றுமதி செய்யும் பல்வேறு விவசாய பொருட்களுக்கு சீனா அதிரடியாக கூடுதல் வரி விதித்து உத்தரவிட்டுள்ளது. அதன்படி சோயாபீன், சோளம், பால் போன்ற பொருள்களுக்கு 10% முதல் 15% வரை கூடுதல் வரி விதிக்கப்படுவதாக சீன நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது. கனடாவும் அமெரிக்காவுக்கு எதிர்வினையாற்றி உள்ளது. வரி விதிப்பில் இருந்து பின்வாங்கப் போவது இல்லை என பகிரங்கமாக அறிவித்துள்ளது கனடா. சைனா மீது அவர் 10% முதல்ல ஆரம்பத்தில் வரி விதிப்பு பண்ணுவோம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இன்னும் மேற்கொண்டு சைனா இம்மீடியட்டாக அதுக்கு ரிட்டாலியேட் பண்ணிச்சு. அதே மாதிரி கனடாவும் மெக்சிகோவும் ரிட்டாலியேட் பண்ணாங்க. நாங்கள் இம்மீடியட்டாக வரி விதிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க கடுமையாக அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. அதன் விளைவாக தான் அதை பாஸ் பண்ணார். இப்பயும் அது ஒரு முழுமையான வடிவத்துக்கு வராமல் இருக்குது. ஆனால் சைனா மீதை இன்னொரு 10% வரி விதிப்பு அறிவித்தார். அதுக்கு என்ன காரணம், சைனா 10% வரி விதிப்பு ரிட்டாலியேட்டரி வரி விதிப்பு அறிவித்ததோடு அல்லாமல் அமெரிக்காவுக்கு எது முக்கியமான ஏற்றுமதி சைனாலேருந்து ஏற்றுமதி பண்ணுறாங்களோ, முக்கியமாக அந்த ரா மெட்டீரியல் அவங்களோட வெப்பன் மேனுஃபேக்சரிங்ஸுக்கு, அவங்களோட இன்ஜினியரிங் டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸுக்கு தேவையான ஏற்றுமதியெல்லாம் சைனாலேருந்து ரா மெட்டீரியல்ஸ் வருது. இப்போ இந்த டங்ஸ்டன் ஒரு மெட்டீரியல் சொல்கிறாங்க. இது மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் நிறுத்துவோம். ஸோ அமெரிக்காவுக்கு எது ஸ்ட்ராட்டஜிக்காக ரொம்ப அவசியமோ ஆயுத உற்பத்திக்கு, அது மாதிரி ரா மெட்டீரியல்ஸை இன்புட்ஸ் ஏற்றுமதியை நாங்கள் நிறுத்துவோம்னு சொன்ன பிறகு இன்னொரு 10% சைனா மேலே அறிவித்திருக்கிறாரு. ஸோ இப்படி டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத பொறுத்து அவர் நடைமுறைப்படுத்துவாரா மாட்டாரான்னு இருக்குது. ட்ரம்பின் நடவடிக்கைகள் பெரிய நாடுகளை மட்டும் குறிவைக்கவில்லை. சர்வதேச கப்பல் போக்குவரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக பார்க்கப்படும் பனாமா கால்வாயை அமெரிக்கா திரும்பப் பெற இருப்பதாக ட்ரம்ப் கூறியது பல விவாதங்களுக்கு வழிவகுத்தது. அமெரிக்கா வசம் இருந்த பனாமா கால்வாய் 1999ஆம் ஆண்டு பனாமா நாட்டிற்கு கொடுக்கப்பட்டது. தற்போது அதனை மீண்டும் மீட்பது தொடர்பாக ட்ரம்ப் பகிரங்கமாக பேசியிருப்பது பெரும் பேசு பொருளானது. அதே போல
கிரீன்லாந்து தீவு நாட்டை அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் கொண்டு வர தொடர்ந்து ஆர்வம் காட்டி வந்த ட்ரம்ப் தற்போது மீண்டும் அது தொடர்பாக பேசி வருவது சர்ச்சையாக வெடித்துள்ளது. நான் அதிபராக இருந்திருந்தால் ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கி இருக்காது என்ற வாதத்தை பிரச்சாரங்கள் தொடங்கி அதிபர் வேட்பாளர்களுக்கான விவாதம் வரை முன்வைத்தார் ட்ரம்ப். இந்த நிலையில் அதிபராக பொறுப்பேற்ற பின்னர் உக்ரைன் விவகாரத்தில் பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்ய அதிபர் புதின் முன்வர வேண்டும். அப்படி இல்லையென்றால் ரஷ்யா மீது பொருளாதார தடை விதிக்கப்படும் என எச்சரித்தார் ட்ரம்ப். இதைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த புதின் தயாராக இருப்பதாக ரஷ்ய தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. இந்த விவகாரத்தில் ரஷ்யாவை சில இடங்களில் விமர்சித்த ட்ரம்ப் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியையும் விமர்சித்துள்ளார். சமீபத்தில் அமெரிக்காவில் நடைபெற்ற அதிபர் ட்ரம்ப் மற்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இடையிலான பேச்சுவார்த்தை காரசார விவாதமாக மாறியது. சர்வதேச அளவில் மிகப்பெரிய அதிர்வுகளை இது ஏற்படுத்தியது. அப்போது பேசிய அதிபர் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி மில்லியன் கணக்கான மக்களின் உயிருடன் விளையாடுவதாக காட்டமாக தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் போரில் உக்ரைனுக்கு உறுதுணையாக இருந்த அமெரிக்காவுக்கு ஜெலன்ஸ்கி நன்றி உள்ளவராக இல்லை என பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். அந்த நேரத்தில் ராஜதந்திரத்தின் மூலமாகத்தான் போரை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் கூறியதற்கு எப்படிப்பட்ட ராஜதந்திரம் என ஜெலன்ஸ்கி கேள்வி எழுப்ப வெள்ளை மாளிகையை உச்சபட்ச பரபரப்பு தொற்றிக் கொண்டது. கோபமடைந்த ஜே.டி. வான்ஸ் ஜெலன்ஸ்கியை நோக்கி, நீங்கள் செய்வது அமெரிக்காவிற்கு மிகவும் அவமரியாதையானது என காட்டமாக தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தை பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. அதனால் வெள்ளை மாளிகையிலிருந்து வெளியேறினார் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. அந்த சந்திப்பு நடந்து முடிந்த அடுத்த சில நாட்களிலேயே அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்கி வந்த ராணுவ உதவிகளை நிறுத்துவதாக அறிவித்தார் ட்ரம்ப். அமெரிக்காவின் இந்த அறிவிப்பு உக்ரைனுக்கு போரில் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. பின்னர் இது தொடர்பாக கருத்து தெரிவித்த உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பேச்சுவார்த்தைக்கு பதிலாக வெள்ளை மாளிகையில் நடந்த விஷயத்திற்கு வருந்த மட்டும்தான் முடியும் எனவும் உக்ரைனுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே மரியாதையான பேச்சுவார்த்தை நடைபெற வேண்டும் எனவும் கூறியிருந்தார். அது மட்டுமில்லாமல் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்கா முக்கியம் என வெளிப்படையாக தெரிவித்துள்ளார் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. போருக்காக உக்ரைனுக்கு $350 பில்லியன் அமெரிக்கா செலவிட்டுள்ளது. கடந்த காலங்களில் இப்படி அமெரிக்கா உதவிகளை நிறுத்திய போது ஐரோப்பிய ஒன்றியத்தின் உதவியோடு போரை உக்ரைன் தொடர்ந்தது குறிப்பிடத்தக்கது. யூரோப் அவங்களோட இத்தனை நாள் 70 வருஷமா இருந்த யூரோப் நாடே நெருக்கடியில் போயிருக்கு. இன்ஃபேக்ட் யுக்ரைனுக்கு நான் இனிமேல் இதை கொடுக்க மாட்டேன், இது ஆயுதம் கொடுக்க மாட்டேன்னு. அப்போ ஃப்ரான்ஸு, யூகே மற்ற ஊர்லாம் சேர்ந்து நாங்கள் எய்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் எல்லாத்தையும் திருப்பி போட்டார். இதில் எப்படி காமெடி ஆயிடுச்சுன்னா, நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பூட்டினோட சேராதுங்கன்னு. கடைசியில் அவர் போய் பூட்டினோட சேர்ந்துட்டார். சைனா பூட்டினை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தான் இத்தனை நாள். இது அப்படியே கண்டினியூஸாக சைனா யூரோப்பை சப்போர்ட் பண்ணுவான். அதாவது நம்ம ஊரில் கிரிக்கெட் ஆடுவாங்க, கிரிக்கெட் ஆடுறாச்சும் சைடு பிரிச்சுப்பாங்க. நீ இந்த பக்கம், நான் அந்த பக்கம், நான் இந்த டீம் எடுத்துக்கிறேன், அந்த டீம் எடுத்துக்கிறேன்னு. சைனாவும் பூட்டின்னு ஒரு டீமில் இருந்தான். இவர் போய் பூட்டின்ட்ட பேசினா சைனா ஐரோப்பா டீமுக்கு வந்துருவான்னு நான் நினைக்கிறேன். ரஷ்யா உக்ரைன் போர் விவகாரம் தொடங்கி வரி விதிப்பு உயர்வு வரையிலான விஷயங்களில் அமெரிக்காவின் நகர்வுகள் செலவினங்களை குறைத்து பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என ட்ரம்ப் நம்புவதாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் நடவடிக்கையில் அமெரிக்கா ஈடுபட்டுள்ளதாகவும் வரி விதிப்பு அமெரிக்காவை பணக்கார மற்றும் சிறந்த நாடாக மாற்றும் எனவும் ட்ரம்ப் பேசியுள்ளது உலக நாடுகளின் கவனத்தை பெற்றுள்ளது. சீனா, கனடா மற்றும் மெக்சிகோ நாடுகளை நெருக்கடிக்குள்ளாக்க வணிக மற்றும் வரி விதிப்பை ட்ரம்ப் கையில் எடுத்ததாக சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் குறிப்பிடும் நிலையில் ரஷ்யாவிடம் ஏவுகணை அமைப்புகளை வாங்கியது, சலுகை விலையில் கச்சா எண்ணெய் பெற்றது உள்ளிட்ட நிகழ்வுகளால் தான் இந்தியாவுக்கும் ட்ரம்ப் வரி விதிப்பில் கடுமை காட்டுவதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே சீனா, கனடா உள்ளிட்ட நாடுகள் அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு அஞ்சப் போவதில்லை என அறிவித்துள்ளன. அதே நேரம் நட்பு நாடாக இருக்கும் அமெரிக்காவின் செயல்பாடுகளை இந்தியா எப்படி சமாளிக்கப் போகிறது என்ற கேள்வியும் எழுகிறது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்று 50 நாட்கள் கூட நிறைவடையாத நிலையில் அவர் எடுத்து வரும் அதிரடியான நடவடிக்கைகள் பல நாடுகளுக்கு நெருக்கடியாக அமைந்துள்ளது.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.